இந்த சம்பளம் என்ன சொல்லுறாங்க? Find the compound interest on rupees 8,000 at a 15% per annum for 2 years 4 months compounded annually. ஓகேவா? நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளவுனா 8,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 15%. எத்தனை வருஷத்துக்கு விடுறான்னா 2 வருஷம் 4 மாசத்துக்கு விடுறான். ஓகேவா? இப்ப நம்ம என்னது முழுசா இருந்தா இது மட்டும் உங்களுக்கு போதும். ஓகேவா? இது வந்து 4 மாசம்ங்கிற ஆசை நம்ம இதையே எடுக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம இது எப்படி போறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷம் 4 மாசம். இதை நீங்க எப்படி போடுவீங்க? 2 வருஷம் 4 மாசம். நான் இதை டிவைட் பை 12ன்னு போட்டுருக்கேன். 4 மாசங்கிறது 12ல தான் 4. இப்ப இதையும் ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 1/3. 2 வருஷம் 1/3. ஓகேவா? இப்ப இந்த 2 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா. ஏன்னா ஃபார்முலா இது என்ன? சி bracket ஹோல் பிராக்கெட்டுக்குள்ள 1 plus rate of interest divided by 100. திரும்பி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இயர். இது என்னங்கிறது இயர். இங்க பாருங்க. பிங்கிறது என்ன? பிரின்சிபல். எவ்வளவு? 8,000 ரூபாய். அடுத்து ஆறுங்கிறது என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. என்னங்கிறது என்ன? இயரு. 2 இயரு. எத்தனை மாசம்? 1/3 months. ஓகேவா? நம்ம என்ன செய்ய போறோம்? இதே மாதிரி பிராக்ஷன்ல, அதாவது வருடம் மற்றும் மாதங்கள் வர்றப்ப இதை ரெண்டுத்தையும் எடுத்து போடணும். உங்களுக்கு ஃபார்முலாலே கொடுத்துருக்கும். ஓகேவா? முழு வருடத்துக்கு இதை மட்டும் போடணும். முழு வருடமா 2 தான் இருக்கு. இது அப்படியே போடுங்க. பிங்கிறது எவ்வளவு? 8,000. 8,000 பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 டிவைடட் பை 100. முழு ஆண்டுகள் எத்தனை? 2 ஆண்டுகள். அப்பனா பவர்ல 2. என்னன்னா 2ன்னு போட்டிருக்கோம். பவர்ல போட்டிருக்கோம். அடுத்தது இன்ட்டு பிராக்கெட்ல 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முழுசா இருந்தா அந்த 15 எடுத்துக்கலாம். அங்க முழு மாதம் முழு வருடம் கிடையாது. அதனால எவ்வளவு இருக்கு? 1/3 மந்த்ஸா இருக்கு. இன்ட்டு 15 டிவைடட் பை 100. முழு ஆண்டா இருந்தாதான் உங்க பவர்ல வரும். அதனால எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்ப இது அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 5. முடிஞ்சு போயிட்டா? இப்ப நீங்க உள்ள உள்ளது போடுங்க. இப்ப இதை தனியா எடுத்து செஞ்சீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் உள்ள உள்ளதை இதை முடிங்க. இதை முடிக்கிறது என்ன? 1 பிளஸ் 15 டிவைட் பை 100. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 100 தான் எல்சிஎம். இதுக்கு கீழே அடிமானத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கு 100க்கும் எல்சிஎம் 1 எடுத்தோம்னா 1 100ஆல பெருக்குனா 100 வரும். அப்பயும் மேல 100ஆல பெருக்கிங்க. 100 பிளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருங்க. 100 1ஆல பெருக்குனா 100 மேலையும் 1ஆல பெருக்குனீங்கன்னா 15. 115 டிவைட் பை 100. இதை ஷார்ட் அவுட் பண்ண எவ்வளவு வருது? 5ஆல் அடிச்சா எவ்வளவு வருது? 20 வருதா? 20 எவ்வளவு வருது? 20 23. பவர்ல 2. இது அப்படியே போட்டுருங்க. 8,000. இது பவர்ல 2 இருக்க வச்சு என்ன போடுவீங்க? 23 20 இன்ட்டு 23 20. முடிஞ்சா? ஒரு பார்ட்டு முடிஞ்சா? அடுத்த பார்ட்டுக்கு போங்க. இன்ட்டு அப்படியே போட்டுருங்க. இது என்ன வரப்போகுது? எப்படி எழுதிங்க? 1 பிளஸ் 5/100. இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். 2க்கும் எல்சிஎம் 100. இதுக்கு என்னது? 100 பிளஸ் 5 105 டிவைட் பை 100. இதையும் கூட்டிங்கன்னா 21 டிவைட் பை 25. ஓகேவா? இதுக்கு ஒரு தடவை தான் இருக்கு. அப்பனா 21 டிவைட் பை 25. இது எல்லாத்தையும் அடிச்சு ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 11,109 வருது. இது வந்து பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம கேட்கறது வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறோம். நமக்கு பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரியும். 8,000. இது வந்து இதை கழிச்சிட்டோம்னா, பிரின்சிபலை கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு வருது? 3,109 வருது.